சௌபாகியா சிட்டிங்களா? ஆமாம் மின்சார் சௌபாகியா ரெண்டு என்னோட தான். சொல்லுங்கள் சார். இப்போ இந்த 13 மாதத்தில் டபுள் தரங்கிறீங்களா, அது எந்த விதத்தில் சார் சாத்தியம்? ஹவு பாசிபிள்? சாத்தியம் தானே. இப்போ நீங்கள் 1 லட்சமாக பார்க்காதீங்க. 100 பேர் 1 லட்சம்ங்கிறப்போ எவ்வளோங்க? 1 கோடி ஆயிடுது. சரி. இப்போ இன்றைக்கி குமாரபாளையம் பக்கத்தில் ஏக்கர் குறைந்தபட்சம் 50 லட்சம்ங்க. 50 லட்சம். அவர் அந்த இடம் 16 ஏக்கர்காரர் வந்து 3 கோடி ரூபா வட்டிக்கு வாங்கி தான் அந்த இடத்த வாங்கியிருக்கார். 3 கோடி வாங்கிங்க, 24 மாதம் ஆகுது, இது வரைக்கும் வட்டி கட்ட முடியலன்னு வச்சுக்கங்களேன். உதாரணம், இதை வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, உதாரணம். இந்த 3 கோடிக்கு அவர் 3 ரூபாய் 50 பைசாவில் வாங்கியிருக்கார். இப்போ 3 கோடிக்கு எவ்வளோ ஆகுதுங்க? 3 ரூபா 50 பைசாவா? 3 ரூபா 50 பைசானா மாதம் 4 லட்ச ரூபாய்க்கு 3 லட்சம் 4 லட்சம் வருமே சார். 10 லட்சம் வரும். 10 லட்சம் சார். 10 லட்சம் 18 மாதம் கட்டாமல் இருந்தா அது ஒரு 2 கோடி ஆயிடுது. 2 கோடி ஆயிடுச்சு. இப்போ 5 கோடியில் நிற்குது. இப்போ அந்த இடம் மூழ்க போகுதுன்னு வைங்களேன். அந்த ரேட்டு இருங்க கம் டு தி பாயிண்ட் வரேன். இப்போது அந்த ஃபைனான்ஸ்காரர் என்னங்கிறாருன்னா, நம்ம நிறுவனத்தினுடைய செயல்பாடு வேகம் ஸ்பீடை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் அந்த வட்டியில் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அவருக்கு செட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கையில் எடுக்கிறதா இருந்தால் நான் கொஞ்சம் பொறுத்து பணம் வாங்கிக்கிறேன். ஆனால் அந்த இடம் விற்று காசு பண்ணுறதுக்கு உங்களால் முடியும்னு நம்புகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு 3 கோடி மட்டும் அந்த காட்டுக்காரருக்கு கொடுத்து சொத்தை உங்கள் பேருக்கு கரையை வாங்கிக்கிங்க. இல்லையா, ஏக்கர் 50 லட்சம்னா அது 5 ஏக்கராவும் நீங்கள் சொல்கிறது 8-10 கோடி வருதுங்க சார். அதுக்கு தான் அவர் சொல்கிறது 3 கோடி கட்டிட்டு உங்கள் பேருக்கு நம்பிக்கை கரையும் தர்றேன். அன்ரிஜிஸ்டர் எக்ரிமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட்டும் உங்களோட செக் ஒரு 11 செக்கும் ப்ரோ நோட்டில் ஒரு 10 சீட்டில் கொடுத்துருங்க. நீங்கள் 6 மாதம் கழித்து எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு இடத்துக்காரர் சொல்கிறாரா ஃபைனான்ஸ்காரர் சொல்கிறாரா? இடத்துக்காரரும் ஃபைனான்ஸ்காரரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி எனக்கு எழுதி வைக்கிறாங்க. ஓகே. இது பரவாயில்ல. இதில் கொங்குனாபுரத்துலேருந்து மூலப்பாதை போகிற ரோட்டில் பெட்ரோல் பங்க்கு பைபாஸ் ரோட்டு மேலே சந்தோஷ் நகர்னு போன மாதமெல்லாம் வித்துட்டு இருந்தோம். 10 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு சொத்தை எங்கள் பேர் கரை பண்ணிவிட்டு 3 மாதம் வரைக்கும் எனக்கு பணம் தர வேண்டாம், 3 மாதத்துக்கு பின்னாடி அந்த மொத்த தொகையை 6 மாதமாக பிரித்து மாதம் பிரித்து கொடுத்துருங்க. 40 லட்சமாக நான் பிரித்து கொடுத்துருங்க. நாங்கள் வாங்கி 1.5 மாதத்துலேயே காசு பண்ணிட்டோம். இப்போ இதற்கெல்லாம் அடிப்படை தேவை. இத்தனை சொத்துக்களை இப்போ இது மட்டும் இல்லை, நாமக்கல் 5 ப்ராஜெக்ட், ஈரோடுக்கு 5 ப்ராஜெக்ட், சேலத்துக்கு 11 ப்ராஜெக்ட், ஜவுளிக்கடை, ஹோம் அப்ளையன்ஸ், அதெல்லாம் நான் ஓகே இல்லை சார் சொல்கிறதுக்கு வர்ற இருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான பேர் உங்களால் அந்த கேள்வினால் பயனடைய போகிறாங்க. என்னன்னா இவை அனைத்திற்கும் நீடின் மணி. நான் என்ன சொல்கிறேன்னா, சந்தோஷ் நகர் அவர் கொடுத்தாரு, வித்துட்டோம். இப்போ ஒரு 3 கோடி ரூபா கேட்குறாரு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களை கேளுங்க, எப்போவுமே பண தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் லாபம் தான், சொத்து இருக்கும் சார், நல்லா புரிஞ்சுக்கும். சொத்து நிறையா இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பணம் தேவையை பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த 1 லட்சம் ரூபா கட்டுறவங்க எனக்கு 1 கோடி ரூபாய் மாதிரி தெரியுது. ஏன்னா அப்போது தேவைப்படுது. அதுக்கு நான் சொல்கிற விளக்கம் சொல்கிற புரிஞ்சுங்க. 1 கோடி ரூபாயை 3.5 லட்சம் ரூபா வட்டி, 1 கோடி ரூபா வாங்கி 3.5 லட்சம் ரூபா வட்டி மாதம் கட்டுறதுக்கு பதிலாக 3,500 ரூபாயை 100 பேர்த்துக்கு கொடுக்குறப்போ 100 குடும்பம் 3,500 ரூபாய்ங்கிறது ஒன்று வீட்டு வாடகைக்கோ அல்லது அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கோ பயன்படுது. அது கண்டிப்பாக இருங்க. ஒன்று, நான் 12 மாதம் முடிஞ்சு 13வது மாதம் தான் அவங்களுக்கு பாதி பணம் தர்றேன். அதாவது 1 லட்சத்துக்கு 1.5 லட்சமாக கொடுக்குறேன். இல்லை, 13 மாதத்தில் 2 லட்சம்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், 1 லட்சம் கொடுத்தால் 1.5 லட்சம். இந்த மாதம் 3,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம். அந்த ஆஃபரில் வந்தால் 1.5 லட்சம் தானே. இல்லையே, 13 மாதத்துல டபுள்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த பணமும் வாங்காமல் பணம் கட்டிட்டு அப்படியே வாங்குறதா இருந்தால் டபுள். அது ரொம்ப உலகத்திலே உன்னதமாக தெரியுது. அதுக்கு அது வேணும். உலகத்தில் இதுதான் அதிகபட்சமான லாபம். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, இருங்க சார், கொஞ்சம் பேச விடுங்க. இப்போ 1 கோடியே 30 லட்சம் ரூபா போட்டு கொச்சின்ல ஒருத்தர் ஜவுளி கடை வச்சிருந்தார். 6 மாதம் ஆச்சு. அவர் ஃபாரின்ல சம்பாரிச்சுட்டு வந்து இங்கே செட்டில் ஆயிருன்னு ஆசைப்பட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுட்டார். முடியல. திரும்ப அவருக்கு ஃபாரினுக்கு போனால் அதே இன்ஜினியர் வேலை அவருக்கு 3 லட்சம் ரூபாயில் மாதம் சம்பளத்தில் கிடைக்குது.
விற்று சொல்லி பேப்பரில் விளம்பரம் இப்போ எல்லாம் பண்ணி எல்லாம் விற்கிறேன்னு இருக்கார். ஒத்த பையன் ஒருத்தர் கூட நெருங்கலை. ஏன்னா தொகை பெருசு. எங்களுக்கு வந்துச்சு ஏஜென்சி மூலிமா. நாங்கள் போனோம். அவர் சொன்னதே 60 லட்சம் தான் சொன்னார். 60 லட்சம் இம்மிடியட் கேஷ் கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற சரக்கு அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னார். நாங்கள் 21 லட்சம் ரூபா பேசி 36 லட்சம் ரூபாய்க்கு பேசி 5 கண்டெய்னர் லாரியில் சரக்கு ஏற்றிட்டு வந்து தான் பொங்கலுக்கு விற்றேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், 33 ரூபா தான் எனக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு வருது அடக்கம். நாங்கள் 100 to 150 ரூபாய்க்கு விற்கிறோம். ஏன்னா யாரும் மூடுறாங்களோ அதை நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறீங்க. இல்லை, இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் சாத்தியம். ஒன்றாச்சுங்களா? இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவத்தை கேளுங்க. 17 லட்சம் சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட புதுச்சத்திரம் ஆர்ஜிஆர் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த கொடுத்தாங்க. 17 லட்சம். நான் 15 லட்சத்துக்கு கேட்டு அந்த 2 லட்சத்தில் விட்டு எந்திரிச்சு வந்தேன். அதுக்கு பின்னாடி அவரும் இல்லை நானும் இல்லை. இடைப்பட்ட காலத்தில் ஒரு சின்ன விஷயத்தில் அவர் சிறைக்கு போயிட்டார். அது இது இயல்பு இல்லைங்களா? மனிதன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை. உங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வந்து முன்ஜாமீன் எடுத்துக்கீங்க. ஆமா, அதுல தொழிலதிபர் பிரபலம் அடைய வேண்டும் என்றால் ப்ராப்ளம் கூட வரத்தான் செய்யும். அப்போ இல்ல அதை ஃபேஸ் பண்ணணும். நான் சொல்றது சிறையே போயிருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். என் நிறுவனம் எப்பொழுதும் போலவே இயங்கும். அது ஒன்றும் நான் ஒன்றும் பெரிய கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாகலை. சென்னையில் வெள்ளம் புகுந்த பொழுது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புடைய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி இதெல்லாமே வெறும் 16 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டார். ஒன்று இளம்பிள்ளை இருக்கு பாருங்க, இளம்பிள்ளை. அங்கே பண தேவையுடையவர்கள் பட்டு சேலையை எங்கிட்ட கொண்டு வந்து 1000 ரூபா மதிப்புடையதுன்னா 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மிஞ்சு வர நூலில் பட்டு சேலை தயார் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாவு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு 10 சேலைக்கு தயார் பண்ணுறப்போ ஒரு சேலை உங்களுக்கு மிச்சமாகும். இந்த மிச்சமாகறதையெல்லாம் ஒருத்தர் வாங்கி வச்சு என்கிட்ட வந்தால் உடனே காசு. இந்த உடனே காசு சிவகுமார்னால எப்படி முடியுதுன்னா, உங்களை போன்றவங்க 1 லட்சம் 2 லட்சமாக கொடுத்த தொகை எனக்கு அப்போ அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் 1 லட்சமாக பார்க்குறீங்க, 100 பேர் கொடுத்தா 1 கோடி. அப்போ அந்த 1 கோடி ரூபாயே 12 மாதத்தில் 10 கோடி ரூபாயை மாற்றக்கூடிய வலிமையும் முயற்சியும் விடாத உழைப்பும் என்னிடமும் என் கூட்டத்திடமும் உள்ளது. நான் 1 லட்சத்துக்கு 1 தான் கொடுக்குறேன். ஆனால் நான் 10 லட்சம் தான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான 10 லட்சம் இல்லை சார், 8 லட்சம் 7 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய துறையைத்தான் தொழிலைத்தான் எடுத்துக்கிறேன். ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் லேடிஸ் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரே முதலீடு தான் பண்ணேன். வர்ற காசு பூரா லாபம் தானே. என்னதுல முதலீடு சொல்லுங்க? இல்லையா? அவங்களுக்கு சம்பளம் இல்லையா? லைஃப் லாங் அதில் வர்றது லாபம் தானே. ஜென்ஸ் பியூட்டி பார்லர் அடுத்த வாரம் ஓப்பன் பண்ணுறேன், வர்றதெல்லாம் லாபம் தானே இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே 25,000 ரூபா வருது. அதில் நமக்கு மீறி போனால் இன்னும் 2,000 ரூபா செலவாகுமா? அந்த பிளேடு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதில் ஒரு ஒன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவ்வளோதானே. இப்படி ஜவுளி, ஹோம் அப்ளையன்ஸ், பியூட்டி பார்லர், பாத்திரக்கடை, ரியல் எஸ்டேட்டில் இப்போ ஒரு ஜாக்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொன்ன வந்து மறந்துட்டு பாருங்க. 17 லட்சம் ரூபா சொன்னவர் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு எங்கிட்ட வந்திருக்காரு. ஜாமீனில் வந்திருக்காரு. 10 ரூபாய்க்கு கரையம் பண்ணிக்கங்கிறார். ஆனால் பணம் உடனே தேவை. புரியுதுங்களா? இப்படி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இடத்த விற்கிறவங்க, பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக விற்கிறவங்க, பிள்ளைகளோட கல்யாணம் பண்ணியே ஆகணும் நிர்பந்தம் வேற வழி இல்லை அப்படின்னு விற்கிறவங்க, அடமானம் வச்சு மீட்க முடியல, எப்படியாச்சும் இப்போவாச்சும் மீட்டராச்சும் ஏதாச்சும் மிஞ்சுமே, இந்த நகை அடமானம் வச்சு ஏலம் விட்டுட்டா போச்சு. ஏலம் விட்டுறதுக்கு முதல் நாள் போய் பணத்தை கட்டணும்னா ஏதோ ஒரு பவுனுக்கு ஒரு 2000 மிச்சமாகும். அப்படியான வியாபாரம் நிறைய பண்றேன். ஓப்பனா தான் சொல்றேன். அதாவது நாங்கள் வாங்கக்கூடிய கொள்முதல்ல தான் நாங்க கிங்கு. விற்கிறதுலையும் கம்மியா விற்கிறதுனால இந்த பொங்கல்ல சாதனை படைச்சிட்டோம். கிட்டத்தட்ட என் மூலியமா மட்டும் ஒரு 56,000 சேலைகள் அந்த 15 நாள்ல விற்பனை ஆயிருக்கு. சேலத்துல என் கடையில ஜவுளி சந்தை ஸ்டோர்ல மட்டும் 56,000 சேலைகளை எடுத்திருக்காங்கன்னா 56,000 பெண்கள் வந்திருக்காங்க. இது எனக்கு பெரிய பப்ளிசிட்டி. வாங்கின கதையை சொல்லி போட்டேன் ஓப்பனா. இப்போ ஜீன்ஸ் பேண்ட் பெல்லாரியில் 1000 ரூபாய் 999 ரூபாய்ன்னு விற்கிற ஜீன்ஸ் பேண்ட் 180 ரூபாய்க்கு லாட்டு 6000 பீஸ் இருக்கு. சிவகுமார் எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று திருப்பூரில் மெயின் பஜாரில் ஒரு பெரிய பிரபலமான பனியன், இன்னர்வேர், ஜட்டி, ட்ராயர், லேடிஸ் பொண்ணுங்களுக்கு போட்டுக்கிற ஜிம்மிஸு, நைட்டி இதெல்லாம் தயாரிக்கிற நிறுவனம். அவர்னால ரன் பண்ண முடியாமல் 41,000 பீஸ் இருக்கு.
அதில் 90 ரூபாய்க்கு விற்கிற நான் போட்டிருக்கிற முண்டாசு பனியன் பாருங்க, நான் போட்டிருக்க முண்டாசு பனியன் 90 ரூபா. அந்த 41,000 பீஸும் அவர் சொல்றதே பீஸுக்கு 25,000 ரூபா சொல்றாரு. நாங்கள் 13 ரூபாய்க்கு கேட்டிருக்கோம். 5 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பனியன் 90 ரூபாய்க்கு விற்குது. 15 ரூபாய்க்கு வாங்கி நான் 50 ரூபாய்க்கு விற்றா கூட 4 மடங்கு லாபம் தானே. இதை இந்த மாதிரி ஆஃபரில் விற்கிறப்போ ஒரு மாசத்துல விற்பனையும் ஆயிடுதா? போட்ட காசுக்கு 4 மடங்கு எடுத்துடுறோம். இப்படி பல தொழில் பல வகையில வந்து பணம் இருந்தால் ஒரு மனிதன் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். நீங்க சொல்றது லாபம் ரியல் எஸ்டேட்ல தான் அதிக லாபம் அடைய முடியும். ஆனா வாங்குறது ரொம்ப கம்மி விலையில பணத்தை கொடுத்து உடனே வாங்க. 6 மாசம் 9 மாசம் தவணை சொன்னோம்னா அவங்க ரேட் குறைக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க சொல்றது பூரா ரைட் சார். இந்த இடத்துல பணத்தை அடுக்கி வச்சுட்டு பேசுனீங்கன்னா அவருடைய பண தேவை நாளை காலையில் கடன்காரன் வாசப்படி நிற்பான். அதை விட மரியாதையை நம்ம சொத்து தான் நான் குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க 100ல் ஒருத்தர் கிடைச்சா கூட எனக்கு லாபம் தான். அந்த லாபத்தை தான் மக்களுக்கு திருப்பி தர்றேன். இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஊரில் 15,000 கோடி இருக்கிற கம்பெனியே வந்து இது மாதிரி அதிகமான வட்டி கொடுத்து இல்லை. நான் சொல்றது வந்து புரியுங்க. நான் அவ்வளோ அகலக்கால வைக்கிறது இல்லை. 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்த சார். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அவங்க சிட்பண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. சிட்பண்ட்ஸ் நடத்துனாங்க. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். இருங்க சார் சொல்றேன். சிட்பண்ட்ஸ் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்தவன் நம்பி இருக்கிற நான் நம்புறது நிலத்தையும் ப்ராடக்டையும் மட்டும்தான். மீண்டும் நிறைய நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப தெய்வீகமான கேள்வி, உண்மையான கேள்வி, உணர்ந்து கேட்கிற கேள்வி. நான் பண்ணுறத நல்லா பார்த்துங்க. நான் ஆடம்பர பங்களாவை கொண்டு போய் அடையாறு சென்னையிலையோ ஏற்காடுலையோ எல்லாத்தையும் தொழிலாக மட்டும்தான் பார்க்கிறேன். நான் வாங்குற ஒவ்வொரு குண்டூசியும் கூட பணத்தை கொடுத்து வாங்கி கொள்முதல் பண்றேன். ப்ராடக்ட் மேல நம்புறேன். நானே சிட்பண்ட்ஸ் நடத்தினாலும் கூட ஒரு காலத்தில் எனக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சீட் எடுத்த 10 பேர் ஓடி போயிட்டான், காணாமல் போயிட்டான்னா அந்த பணத்தை நான் திரட்டி அவங்களுக்கு கட்டிட்டு கடன்காரனா தான் இருக்க முடியும். இல்லை சொல்றேன். இப்போ நான் ஏக்கரா வாங்கிட்டே இருக்கிறேன். இந்த ஏக்கர் நாளொன்றும் வருடொன்றும் குறைந்தால் உலகம் அழிகிற வரைக்கும் இந்த உண்மையை சொல்றேன், நிலம் என்றைக்குமே விலை குறையாது. விற்காம இருக்கலாம். மண்ணில் போட்டது எங்கே போகாது. இப்ப சிங்கப்பூர் சிட்டி நீங்க வாங்கிருக்கீங்க, நான் போய் பார்த்தேன், சுத்தி பார்த்தேன். அந்த உங்களுடைய பேருக்கு தான் விற்குது. அது வந்து கலர் மண்ணு. அதைத்தான் சொல்றேன். அது வந்து வீடு கட்டுறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபை இல்லை. அது ரெண்டு சார் நாம் சொல்றது ரெண்டாவது விஷயமா வச்சுக்குவோம். இன்னைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாயில இடத்த வாங்கிட்டு தன் குழந்தையை காலையில் கூட்டிட்டு போய் அந்த குழந்தை ஒரு 3 மணி நேரம் நீச்சல் குளத்தில் விளையாண்டுட்டு அப்படியே அந்த வேலை ஒரு கோவிலோட இன்னும் அங்கே கட்டக்கூடிய விளையாட்டரங்கம், அங்கே கிரவுண்டுக்கு விட்டுருக்கிற இடம், ஹோம் தியேட்டர் ஃப்ரீயா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் கார் எல்லாம் பேசிட்டீங்க. என்ன ஒரு 2 நிமிஷம் பேசுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, பேங்க் இருக்கு. பேங்க் இருக்கு, சொல்லுங்க. பேங்க் இருக்கு, நேஷனல் பேங்க் இருக்கு. நேஷனல் பேங்க்ல இத்தனை பேங்க் 100 ஆயிரக்கணக்கான பேங்க் இருக்கு. ஓடுறோம் பூரா ஒரே நாள் நிறுத்திட்டான். அந்த பேங்க் செட்டில் பண்ணுமா? காலம் கேட்கும், அவகாசம் கேட்கும். அது கணக்கா வட்டி கொடுத்து கணக்கா வாங்குறதுக்கு எப்படி இருக்கும் போது நம்மள மாதிரி நிறுவனம், நானும் ஒரு நிறுவனம் பண்ணி இது மாதிரி எல்லாம் வந்தவன், நம்மள மாதிரி நிறுவனம் 50% 60% கொடுக்கும் போது ஓடுறவன் ஸ்லோவானா ஒரே நாள்ல நீங்க கேட்கற மாதிரி நிறுத்திட்டாங்கன்னா அங்கதான் நான் ஜெயிக்கிறேன். எப்படி 3000 பிளாட்டை வந்து இன்னைக்கு சிங்கப்பூர் சிட்டியில மட்டுமே வச்சிருக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட்ல 60 ப்ராஜெக்ட முடிச்சு இப்ப அறுத்து போயிட்டு இருக்கிறேன். எவ்வளவு இருக்கட்டும், நான் சொல்றது லட்சக்கணக்கான. இப்ப ஐசிசி பேங்க் எல்லா பேங்க் இருக்கு. இப்ப ஐசிசி சூப்பரா சொல்றீங்க. உண்மையான நீங்க சொல்றது பிராக்டிகலான உண்மை. யூடியூ பேங்க் தான் எடுத்தான் இவன், ஆக்சிஸ் பேங்க். ஆமா, யூடியூ பேங்க் லாஸ் ஆகி தான் ஆக்சிஸ் பேங்க் எடுத்தான். லாஸ் ஆகலைங்க, உங்களால ரன் பண்ண முடியல. அப்படி ஒவ்வொரு பேங்க் பர்ச்சி ஆகுது. இப்ப நான் மொத்தமான ஒரு கருத்து, நேஷனல் பேங்கே யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நேஷனல் பேங்க் எந்த பேங்க் போடுறவன் கம்ப்ளீட்டா பேங்கே போகல, கொடுத்த குடுறான்னு கேட்டா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா?
அவங்க சிசி கொடுத்துருப்பாங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அடமான கடன் கொடுத்துருப்பாங்க, அதில் வராக்கடன் நிலுவையில் நிற்கும், கோர்ட்டில் கேஸ். இது அது ஒரு மாய இல்ல சார். ஒரு கட்டத்துல ஐசிஐசி பேங்க் மேல வதந்தி கிளப்பி விட்டு எல்லா பேங்க் மேலேயும் வருவோம் போவோம். இப்ப நம்ம பேர் நான் என்ன இவ்வளவு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறத அது எப்படி ஜெயிக்க முடியும்? ஹவு பாசிபிள் எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க. நாளை காலை உலகம் அழியுதுன்னா கூட அது அப்படி ஒரு 2 5 10 15 வருஷத்துக்கு உலக அழிவுன்னு சொல்லி பட்டிக்காரெல்லாம் கெடாகடியெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. இருக்கிற பணம் எல்லாம் பங்கிட்டு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? தெரியல. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. 1,00,000 போட்டவங்களுக்கு உலகமே பூரா பணத்தையும் நிறுத்தி வச்சுக்கிச்சுன்னு வைங்க. சிவகுமார் ஒரு பலம் என்ன தெரியுங்களா? 1,00,000 ரூபாய் முதலீடு போட்ட ஒரு நபருக்கு 3,00,000 ரூபா அந்த இடத்துல போய் விசாரிச்சு பார்க்கிற இடத்தை கொடுக்கக்கூடிய தைரியம் இடமும் என்கிட்ட சொத்து இருக்கு. ஒரு பக்கம் வச்சிட்டு நல்லாவே வச்சிருக்கேன். தீர்க்கமா வச்சிருக்கேன். இல்ல நீங்க சொன்னதை நானும் சில காலங்களில் யோசிச்சிருக்கேன். எப்படின்னா இப்ப நான் கூட கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவன் பணம் வச்சிருந்தா நகையா 25%, நான் வைக்கல இல்ல நகை விட்டோம் கையில போட்டுக்கிறீங்க, காலில் போட்டுருக்கீங்க, அது வேற இருக்கட்டும். இதெல்லாம் வேஸ்ட் சார். கையில நகையா 25%. அதெல்லாம் சார் இது ஒரு தொழில் செய்யறவனுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. பணமா இல்ல இது நேத்து தான் பார்த்தேன். உங்களை பார்த்து நான் அதை பெருமைப்பட்டேன். சிவபெருமானும் யாருகிட்டே வரங்க, சிவபெருமானும் யாரு போய் கேட்கும் போது சிவபெருமான் சாம்பலை பூசிக்கிட்டு மாட்டு இதை பூசிக்கிட்டு வந்தாராம். ஆப்போசிட் சாமி நல்ல பட்டு அலங்காரத்தோட வந்தாராம். உடனே அந்த சாமி என்ன பண்ணாராம், இவன் சரியில்லை, ஒரு தொழில் செய்யும் போதும் ஒருத்தர் பண்ணும் போதும் ஆடை அலங்காரமும் நம்முடைய முகமும் உடம்பும் கச்சிதமா இருக்கணுங்கிறது 2000 வருஷமே சொல்றது. நாம சராசரியா வாழ முடியாது. நாம மக்களுக்காக இனிமேல் நாம ஒழுக்கமாத்தான் வாழணும், நேர்மையாத்தான் வாழ்ந்தாகணும். அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அதிகாலையில கட்டுறதை பூராமே நிறுத்திட்டாங்கன்னா கூட அட்டகாசமா என் சேர் அப்படி இழுத்து போட்டு முன்னாடி உட்கார்ந்து இங்க பார் இன்னைக்கு கொடுக்க முடியாது. இப்ப மாசம் கொடுக்க முடியாது சார். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தப்பா நினைக்காண்ட ஓப்பனா சொல்லிடுறேன். எங்க அப்பா எனக்கு விட்டு சென்ற இடம் 6 ஏக்கர். எங்கீங்க கிணத்துக்கடவு இல்ல, எங்க அப்பாவோட சொத்துல ஒரு பங்கு 6 ஏக்கர் கிணத்துக்கடவு. எங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள் கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு நடுவில் இருக்கு. இப்ப எல்லாம் காலேஜ் எல்லாம் பயங்கரமாயிடுச்சு. 6 ஏக்கர். அந்த 6 ஏக்கர் எனக்குன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறது 6 ஏக்கர். ஏன் நேரம் பாலக்காடு டு சிட்டிக்குள்ள கோயம்புத்தூருக்குள்ள நுழையாம அப்படியே சூலூர்ல ஜாயின் பண்ற பைபாஸ் ரோடு என் நேரம் அமைஞ்சது. எங்க அப்பா கதர் கிராமத்துல நெய்துட்டு இருக்கிறப்போ அப்பெல்லாம் அந்த பணத்தை நிறுத்தி வச்சு நிலுவைத் தொகையை வச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு அந்த கிடைச்ச பணத்துல ஏதோ ஒரு நட்புல வாங்கி வச்சிருந்தது. மொத்தம் 18 ஏக்கருங்க. ஒரு அண்ணன், அக்கா, நான் ஆளுக்கு 6 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. அதில் என்னுடைய பங்குல நடுப்பகுதியில் பைபாஸ் ரோடு வந்துருச்சு. பொள்ளாச்சி கரெக்டாகவே சொல்கிறேருங்க. பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கற்பகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒட்டின ரோடு, பைபாஸ் ரோடு. அந்த ரோடு எங்க இருந்ததுன்னா பாலக்காடுல இருந்து டைரக்டா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள போக வேண்டியது இல்லைங்க. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி நேரா எங்க ஜாயிண்ட் ஆகுதுங்க, சூலூருக்கு முன்னாடி நம்ம எங்க நம்ம சேலம் வர்ற சேலம் ஈரோடு வர்ற ரோட்ல வந்துருது. அந்த ஏக்கர் இப்போ ஒரு ஏக்கர் 1,30,00,000 ரூபாய் கேட்கறாங்க. 6 ஏக்கர்ல எனக்கு 2 ஏக்கர் ரோடு போயிடுச்சு. 4 ஏக்கர் இருக்கு. ஒன்னாச்சுங்களா? நான் இந்த தொழிலுக்கு 2வது வருடம் ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த வட்டி பிரச்சனையில மாட்டி பைசூலா பஞ்சாயத்தா என்கிட்ட வந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா அந்த 13 ஏக்கரை நான் சொல்ல விரும்பல. அந்த இடத்த 13 ஏக்கரை 4 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பார்ட்டிக்கும் 1.5 கோடி ரூபாய் பணத்தை அந்த இடத்த கை நழுவி போனவருக்கும் கொடுக்கறதா பேச்சு. இவருக்கு 6 மாசம் கழிச்சு கொடுக்குறேன்னு பேரு, ஃபைனான்சியருக்கு பாதி பணமும் மீதி பணமும் மாதமா கொடுத்துறேன்னு சொல்லி பேசி அந்த கிட்டத்தட்ட ஒரு 7.5 வச்சுக்கோங்களேன்.
அப்பவும் நான் கடன் தான் வாங்கினேன். இங்கே இருக்கிற பெரிய கொஞ்சம் பலம் வாய்ந்தவர்கள் என்னை நம்பி கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு அந்த இடத்த பவர் கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த இடம் 50% கூட போகுது. நான் விற்ற கோவை பைபாஸ் சிட்டி, அதாவதுங்க வைகுந்தம் பாலத்துக்கு அப்படியே கீழே 43 மனை விற்றேன். அதில் 6 மனை 300 ரூபாய்க்கு கொடுத்தேன். இன்றைக்கி அதில் 6 சைட் இருக்குது. இன்றைக்கி சைட் 1000 ரூபாய். இப்படி என் பேரில் மட்டும் 10,000 வீட்டு மனைகளை இப்போ வச்சுருக்கேன் சொந்தமாக. நல்லா நோட் பண்ணிக்கங்க, 10,000 மனைகளை வச்சுருக்கேன். எப்படி இதெல்லாம்னா விற்று விற்பனையாகாமல் அடுத்த ப்ராஜெக்ட் போகிறப்ப அதில் 50 பிளாட் ஒவ்வொரு சார் 1000 மனைகள் போட்டால் 700 மனைகள் தான் சார் விற்கும். விற்க ஓரமாக நிற்கும். 300 மனைகள் நிற்கும். 60 ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். 60 ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்துக்குங்க. நான் இந்த சொத்துக்களை வாங்கும் பொழுது கவனமாக 2-3 வைக்கல வச்சு வாங்குறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம பேரில் வாங்குற சொத்துக்கு அலிகேஷன் என்றைக்குமே வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், சிங்கப்பூர் சிட்டியில் 2500 பேர் இது வரைக்கும் கிரையம் பண்ணிட்டாங்க. 2500 பேர் ஆச்சுங்களா? கிரையம் பண்ணி முடிச்சுட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சு சொத்து. சார் இதெல்லாம் சொன்னா அப்புறம் எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு? அது ரகசியம், கம்பெனி ரகசியம். அப்போ இன்னும் 3000 மனைகளை வச்சிருக்கிறேன். ஹோம் தியேட்டரும் கோட்டக்கல்ல கேரளாவுக்கு போய் நீங்க 1.5 லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா 9 நாளைக்கு ட்ரீட்மெண்ட். உங்களுக்கும் அதுதான் மதிப்புக்குரிய மதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோபால்சாமி ஐயா வைகோ அவர்களும் அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டு. நயன்தாராங்கிற மாதிரி சினிமா நடிகளும் அங்கே தான் ட்ரீட்மெண்ட். 1.5 லட்சம் 9 நாள் ட்ரீட்மெண்ட். 1.5 லட்சம் கட்டிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். நானும் அப்போ பார்த்த மாதிரி தான் இருக்கேன். நான் அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கிறேன் சார். நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். இது பேர் வர்மக்கலை ஆசான்னு சொல்லுவாங்க. அந்த கேரளாவில் விளையிற கேரளாவில் தயாரிக்கிற அந்த ஆயிலை வச்சு 9 நாளைக்கும் 9 வகையான உணவு முறைகள் பூராமே இயற்கை காய்கறிகள் சார்ந்தது. உங்க உடம்ப செதுக்கிடுவாங்க, நல்ல ரணகலம் பண்ணிடுவாங்க. அந்த ஆயில் சொட்ட 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 உடம்புல நனைய வச்சுட்டே இருப்பாங்க. இயற்கை உணவு கொடுப்பாங்க, யோகா கற்றுக் கொடுப்பாங்க, தியானம் கற்றுக் கொடுப்பாங்க. நாம் சாப்பிட்ற உணவு வகைகள் பூராமே நம்ம தொப்பையிலிருந்து பூரா மாற்றம் கொடுத்து விடும். அந்த கோட்டக்கல்ல கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை எங்கள் சிங்கப்பூர் சிட்டியில் நான் கொடுக்குறக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன். இங்க வருது வெறும் 60,000 ரூபாய் நான் பண்ணிக்கிறேன். இடம் சார் ரொம்ப சின்ன ரோடு. நான் சொல்லல, அது அதிகமாயிடும். நான் அதுக்கும் உதாரணம் சொல்றேன். இப்போ பெங்களூர் பைபாஸ் ரோடு இருக்குல்லங்க, அந்த பெங்களூர் பைபாஸ் ரோடுல இருந்து சேலம் சிட்டிக்குள்ள இந்த டிராபிக்ல நனைஞ்சு மூழ்கி தான் கொண்டலாம்பட்டியிலிருந்து அடுத்து சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் தாண்டி போறாங்க இல்லைங்களா? அரசு கவர்மெண்ட் சும்மா இருப்பாங்களா? இத்தனை திட்டங்களை, இத்தனை பெங்களூருங்கிறது மும்பையிலிருந்து வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை லாரி அத்தனை டிரான்ஸ்போர்ட்டும் இங்க வந்து சுத்தி போகுது இல்லையா? மெயின் ரோட்ல இருந்து அந்த சிங்கப்பூர் சிட்டிக்கு போற மாதிரி ரோடு தனியா செட் பண்றீங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க போறப்ப தெரியும் பாருங்க. அப்படி சொல்றேன், இன்னும் சொல்றேன். பெங்களூர் பைபாஸ் ரோட்ல கட் பண்ணி எங்கீங்க தொப்பூருக்கு அடுத்து கட் பண்ணி அந்த ரோடு தாலுகாவா அரிப்புக்கோட்டில் பெத்தநாயக்கம்பாளையம் என் சிங்கப்பூர் சிட்டிக்கு நியர்பை லேண்ட் அளந்ததை நான் பார்த்துருக்கேன். அதாவது அங்க தொப்பூர் கடந்து ஓமலூரே வராம அங்கிருந்து கிராஸ் பண்ணி அது எங்க சேர்த்து பாருங்க. அது வரட்டும், அது வராம இருக்கட்டும். நான் சொல்றது இன்னைக்கு இல்ல, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நடக்கட்டும். சிங்கப்பூர் சிட்டி பக்கத்துல பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு ஷார்ட்கட் ரோடு பண்றாங்க, பைபாஸா. அப்ப என்னுடைய இடத்தினுடைய வேல்யூ சார் அப்படி நல்லா தான் இருக்கும். 150 ஏக்கர் வாங்கியிருந்தேங்க. இப்போ 30 ஏக்கர் இப்போ வாங்குறேன். இப்போ திரும்ப மீண்டும் வாங்குறேன். ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நான் உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் தரணும், தர முடியல. இங்க பாருங்க 2 பவுன் சார், இந்தாங்க சார், இப்போதைக்கு இதை வச்சுக்குங்க. கேட்டுக்குவீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்ல நல்லா புரிஞ்சுக்க. 20,000 தான் தரணும். 2 பவுன் மோதிரம் இந்த எடுத்துட்டு போங்க. என்ன உடனே பணம் பண்ணலாம், அடுத்த நாள் பண்ணட்டும். சேஃப்டி தானே நீங்க? நிலத்தொகுதி மாதிரி பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம், 3 லட்சம் ரூபாய் இடத்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்போ கொடுக்குற ஆள் நிறைய உண்டா வாங்க முடியாது சார். இல்ல ஒரு நிமிஷம், நான் சொல்றது புரிஞ்சுக்க.
பாதிப்பு இல்லைன்னு சொல்ல. நாளைக்கு உலகம் அழிய போவதில்லை, நானும் நீங்களும் நம்ம இறந்து போயிடுறதில்ல, இது நடக்கவே நடக்காது. நாமெல்லாம் நிறைய நாள் இருப்போம். நல்ல கருத்தை நினைக்கிறீங்க, நல்லா அக்யூரேட்டாக கேட்டீங்க, எனக்கு ரொம்ப எனர்ஜிக்காக பேச தோணுது. காரணம் என்னன்னா இப்படி எல்லாம் கேளுங்கிறேன், கேளுங்க. சந்தேகம் அல்ல, உண்மை. நீங்க கேட்டது உண்மை. நீங்க 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 உங்களுக்காக இந்த கேள்வி கேட்கல, ஊருக்காக கேட்டிருக்கீங்க. உண்மை, சத்தியம், நான் வரவேற்கிறேன். உங்களையே நான் பரிசோதி, இப்ப நீங்களே என்கிட்ட பேசும்போது உங்களை பரிசோதிக்கிறதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கிற, இன்னும் அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது நீங்க ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கான படிக்கிறது தானே ஒழிய இல்ல. நீங்க கேக்குறது என்னன்னா சிவகுமாரையோ இல்ல வின்சாரிட்டியோ இன்சல்ட் பண்ணுவது கிடையாது. ஐயோ சரி சார், நீங்க கேட்டதுக்கு உண்மையாலுமே நான் தங்க மாலையில காப்பு போடணும். காரணம், இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை எல்லாம் கேட்கறதுக்கு தான் நான் உட்கார்றேன் சார். நீங்க எந்த நிறுவனர், எந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க 2005 வருடத்துல டிவியில் உட்கார்ந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டிவியில நானே உட்கார்றேன். ஒண்ணு பட்டு மகுடம் சுட்டிக்கொள்ள, அன்னைக்கு போட்ட வெள்ளச்சட்டை அன்னைக்கு பூசின அதே பழனி முருகனுடைய சந்தனம் போட்டுதான் இல்லையா? கையில சில மோதிரங்கள் கலர் மாறி இருக்கலாம். அது அந்த யாருக்குமே பயம் வந்தது இல்ல. இல்ல ஓகே, நான் சொல்றது என்னன்னா இது சுனாமி அழிவை ஏற்படுத்தினாலும் கூட சிவகுமாரனுடைய நிறுவனம் நிலையாக நிற்கும். காரணம், என் முதலீட நீங்க சொன்ன மாதிரி தங்கம், வெள்ளி, சினிமா படம் எடுத்து ஃபைனான்ஸ் பண்ணி சீட்டு நடத்திங்கிற கான்செப்டுக்குள்ள போகவே மாட்டேன். இப்ப கூட 1-2 பேர் அரசியல் ஆசை காட்டினாலும் கூட அப்படியே ஜாக்கிரதையா ஜகா வாங்கிக்குவேன். ஏன்னா எனக்கு இப்போ ஆத்மார்த்தமான சந்தோஷமான மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை ஒரு 50,000 பேர் என்னை நம்பி முதலீடு பண்ணி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பணமும் சேர்ந்தா அவர் சொல்றார், சிவகுமார் சார், உங்கள் ஜவுளி சந்தை மற்ற கடையில் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வியாபாரம் ஆகும்னு நீங்கள் பயப்படாதீங்க. யார் ஒருவன் கையில் 100 ரூபா இருந்தாலும் கூட தன்னோட பிள்ளைக்கு 75 ரூபாய்க்கு டிஷர்ட் கொடுக்குற நிறுவனம் நீங்கள் தான். உங்கள் கடைகள் தான் தீபாவளி பொங்கல் வருடம் முழுவதும். அதை நான் உண்மை சொல்ல பாருங்க, அதையும் உண்மை சொல்லிடுறேன். 23,000 டிஷர்ட்டு, லேடிஸ் லெகின்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு லாட்டு இருக்குதுங்க. மிகப்பெரிய நிறுவனம், 599 ரூபாயின் பிராண்டட் ரேட்டு போட்டிருக்கு. 43 ரூபாய்க்கு வாங்கினேன், 99 ரூபாய்க்கு வித்தேன். புரியுதுங்களா? ஒரு கடையில் இங்கே லோக்கல்லையே இதில் ஃபேர்லன்ஸில் ஒரு கடை, கீழ் ஃப்ளோர் மேல் ஃப்ளோர் 2 ஃப்ளோரும் 26 லட்சம் ரூபா கொட்டேஷன் கொடுத்தாங்க. 7,4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடுவேன். அப்படியே பேசி அங்கேயே நின்று ஒரு பீஸ் கூட நகரக்கூடாது, அப்படியே நின்று அப்படியே என்னோட லாரி வர வச்சு தூக்கி போட்டு கொண்டு வந்தேன். 1000 ரூபா சுடிதார், 1000 ரூபா சேலை மட்டுமே கிட்டத்தட்ட 200 பீஸ் இருந்துச்சு. அப்படியே அங்கேயே நின்ன இடத்துல பேமெண்ட் கொடுத்து எழுதி வாங்கிட்டு அப்படியே சரக்கு லாரியில் தூக்கி போட்டேன். சார், இப்போ தொழில் செய்ய முடியாதவன், தொழில் செய்யறதுக்கு தெரியாதவன், அவன் எப்படியாச்சும் அதிலிருந்து எஸ்கேப் ஆகணும்னா அந்த பொருளை பாதிக்கும் கம்மியாக தான் வித்தாகணும். தங்கம் இருக்குது, இது என்றைக்குமே பாதிக்கல விற்கணுங்கிறதுல. ஆனால் ஜவுளி மற்ற சில பொருட்கள்லாம் சில காலங்களுக்கு சில சூழ்நிலைக்கு ஏற்பட்டவை. ஜனகம் மக்கள் எங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் சிவகுமார் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாரு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அவருக்கு பயம் வந்துருச்சு என்னமோ, அவர் ரோல் அப்படி என்னமோ, இதுக்கோசரம் அவருடைய பல உருவத்தை மாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? வாழ்க்கையில யார் வேணாலும் எது வேணாலும் நினைக்கலாம். என்னுடைய மனதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா. இப்ப நான் எங்க ரியல் எஸ்டேட்ல தோத்து போயிருந்தேன். எப்படி ஈரோடுல 260 பேர் ஸ்டாஃப், ஆபீஷியல் ஸ்டாஃப் 40 பேர், 300 பேர்த்துக்கு எப்படி புதுசாக எடுத்திருப்பேன். இப்போ எப்படி கோயம்புத்தூர் ஆஃபீஸ் பார்த்து வச்சிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க சார், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார். நிலம் முதலீடு பண்ணிட்டு நீங்கள் லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருங்க. நிலத்தில் முதலீடு, ஆனால் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. 20 லட்சம் ரூபா மார்க்கெட் ரேட் போகுதுன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய புத்தி கூர்மையோட அணுகுமுறையோட அதுக்கு ஒரு சில டேக்கப் இருக்கு. ஒருத்தனுக்கு வயிற்று வலி அப்படின்னா அதுக்காக எதை வேணாலும் செய்வான். நாளை காலையில் தன்னுடைய வாழ்வு போய்விடும், இருக்கிற சொத்தை காசு பண்ணலாங்கிறவன் பாதி விலைக்கு கொடுப்பான். ஏன்னா மீண்டும் இருக்கிற வாழ்க்கையை வச்சு மிச்சப்படுத்திக்கலாம். இப்போ நீங்க எல்லாம் பேங்க் டர்ன் ஓவர் பண்ணா சார், ரியல் எஸ்டேட்டுக்கு பேங்க்காரங்க 100 கடன் கொடுக்க மாட்டாங்க சார். அது தேவையில்லை, அது தேவையில்லை. பணம் போட்டு கட்டினா போதும். இப்போ நீங்க பண்ற வியாபாரத்துக்கு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு பண்ணீங்கன்னா ஒரு 4-5 ஒரு 10-20 மாசம் 20 கோடி ரூபா பண்ணாவே
25% போது சிசியே 10-15 கோடி ரூபா 12% வண்டிக்கு எல்லா பேங்க்லயும் கொடுப்பானே. அதுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நல்ல சார், உண்மையாலுமே உங்களை பாராட்டுற, உங்களை சந்திக்கணும். நீங்க தான் முதல்ல சொன்னீங்கல்ல. இருங்க வரேன் சார். இருங்க சார். சார் எதுக்கு டெக்ஸ்டைல் 3 கடை ஆரம்பிச்சிருக்கேன். சூரத்தில் 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனா ஏஜென்சி மூலியமா போறப்போ 10 கோடி ரூபாய்க்கு சரக்கு வந்து இறங்கிருமா. மும்பையில் போய் சட்டிங் ஷூட்டிங் பில்வாரா மும்பை, அங்கே 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போனால் 10 கோடி ரூபாய்க்கு சட்டு பேண்ட்டு இந்த கோட்டு மாதிரி அதை என்ன சொல்லுவோம், இருங்க வரேன். இப்போ இதில் ஒரு 10 கோடி வந்துருமா. கல்கத்தாவுக்கு எடுத்துகிட்டு போய் ரெடிமேடு 10 கோடிக்கு வாங்கிட்டு வந்துடலாமா இல்லைங்களா. அப்புறம் ஜவுளியை பொறுத்த வரைக்கும் 1 மாத கடன், 3 மாத கடன், 6 மாத கடன், 1 வருஷ கடன் கூட இருக்கு. உதாரணத்துக்கு பேர் சொல்லியே சொல்கிறேன். சிஆர்எம் அப்படிங்கிற பேண்ட் ஷர்ட் நிறுவனம் 9 மாதம் டைம் எடுத்துன்னே கொடுக்குறது 9 மாதம். ஆனால் பேண்ட்டினுடைய 1 மீட்டருனுடைய விலை 900 ரூபாய் 800 ரூபாய்ன்னு தான் இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, 5 கோடி ரூபாய் கொண்டு போனோம்னா 50 கோடி ரூபாய்க்கு மெட்டீரியல் அள்ளி கொண்டு வந்து நிறைச்சு ஒரு 20% 15%ங்கிற மாதிரி வச்சு விற்கிறது யாருனாலையும் முடியாது. ஆனால் எனக்கு ஜவுளியில் லாபம் வந்து தான் நான் பிழைக்கணுங்கிறது இல்லை. 15% 20% வச்சு அது மாதிரி வாங்கிட்டு நம்ம அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாது. இருங்க வரேன். இப்போ 15% 20% வச்சு விற்றா வாங்குறவங்களுக்கு அப்பட்டமான லாபம். புது சரக்கு ஒன்று. இந்த 50 கோடி ரூபாய் டெய்லி ஒரு 50 லட்சம் ரூபாய் பிஸ்னஸ் ஆகுதுன்னா செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் பெட்டியில் வச்சுட்டு 45 லட்சம் ரூபாய் பேங்க்கில் போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணால் நீங்கள் சொன்னால் 50 கோடி ரூபாய் பண்ணோம்னா 10 கோடி ரூபாய் சிசி கொடுத்துட்டு போகிறாங்க. 20 கோடி உடனே கொடுத்துருவாங்க. ஒன்று சொத்து கேட்டாங்கன்னா கிடைக்கவே சார், சொத்து கேட்டால் கிடைக்கவே கிடக்குது. சிங்கப்பூர் சிவகுமார் உட்காந்துருக்க மாதிரி பேங்க் உட்காந்துருப்பான் மேனேஜர். இருங்க, சிங்கப்பூர் சிட்டியில் ஒரு 50 ஏக்கர் பேங்க் சியூரிட்டி கொடுத்துட்டு போகிறேன். கண்டிப்பா சும்மா இருக்கிறத கொடுத்துட்டு போறேன். அது சதுரடியா கொடுத்தீங்கன்னா 50 ஏக்கர் கொடுக்க முடியல, அது கம்மியா கொடுத்தா போதும். இல்ல 50 ஏக்கருமே கொடுக்குறேங்கிறேன். ஏன்னா 10 கோடி அடுத்த தீபாவளிக்கு 5 கோடியா மாத்திட்டு போறாரு மேனேஜர். எனக்கு வரக்கூடிய இத்தனை தொழில வந்து வரக்கூடியப்போ அந்த பேங்க் வட்டி 1% கட்ட முடியுமா முடியாதா? கண்டிப்பா. ஆனா அந்த நிலையை வருவதற்கு ஆரம்ப கட்டத்தில் மக்களுக்கு இப்படி அள்ளி கொடுத்து கொண்டு வந்துதான் வளர முடியும். ஒரு 10க்கு 10 ரூம் போட்டு நான் பணம் கொடுனா நீங்களாகட்டும் மக்களாகட்டும் கொடுத்துருப்பீங்களா? இன்னைக்கு எனக்குன்னு டிவி 18 நிறுவனங்கள். சூப்பு கடை ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர் கூட ஃப்ரீயா கொடுத்து இடத்த வச்சிருக்கேன். 10 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னேன், கொடுக்குறாரு. கடையில 80 ரூபாய்ங்க, கடையில 80 ரூபா. இப்போ உள்ளுக்குள்ள ஒரு 1.5 ஏக்கர் எடுத்து வச்சிருக்கிறேன். எங்களுடைய அந்த பில்டிங் ஓனர் மீண்டும் நீ இன்னும் என்ன வேணாலும் பண்ணுப்பான்ட்டாரு. மதுரையில் அனிதா மெட்டல் மார்க்கெட்டும் திருப்பூர் அனுப்பூர் பாளையத்துக்கும் மும்பையிலையும் 3 இடத்துல பாத்திரம் வாங்கினா தெரிக்க விட்டேன்னா பாத்திரம்னா எங்கிட்ட தான் வருவாங்க. கண்டிப்பா. நான் சொல்றது புரியுதுங்களா? சார் 36 பொருள் அடங்கிய டின்னர் செட்டை 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். பாத்திரம் ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை. இங்கிருந்து வண்டி ஏறணும்னா 3 மணி நேரத்தில் மதுரையிலிருந்து விளக்கத்தூணில் போனோம்னா எங்க வீட்டில் இருங்க உள்ளுக்குள்ள போனோம்னா அனிதா மெட்டல் மார்க்கெட் வேற யாருமே இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவருடைய கடை. 15 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை வாழ்த்தி பேசியவர். 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 26 மண்டபத்தில் துணிக்கடை போட்டிருந்தேன். சூரிய வம்சம் படம் வந்துருந்துச்சு. ஒரு சேலை வாங்கினால் ஒரு சேலை இலவசம்ங்கிறத ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். அது சினிமா படத்தில் அந்த காட்சி இடம்பெறும். சரத்குமார் தன்னோட பொண்டாட்டிக்கு ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலைக்கு இலவசம் 2 சேலை கொண்டு வந்து கொடுப்பாரு. இதுல என்ன சொல்றேன்னா, இந்த தொழில்நுட்பமும் அனுபவமும் பர்ச்சேஸ் பண்றதுல எவன் ஒருவன் அடித்து வாங்கக்கூடியவனோ அவனே சிறந்த வியாபாரி. கண்டிப்பா நம்ம சிவகுமார் வந்து சரத்குமார் மாதிரி தான் இருப்பார். ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்லை சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நம்ம வெடிய பேசினாலும் நான் பேசுவதற்கு தயார். ஏன்னா நீங்க உண்மையை சொல்லி போட்டீங்க, அதுதான் உண்மை. நீங்க உண்மையை சொல்லி போட்டீங்க. ஆமா கண்டிப்பா. என்னுடைய கான்செப்ட் என்ன, கொடுக்கிறவன் பூரா நிறுத்தினா நாம வந்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சென்னையில் வெள்ளம் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் 15 அடி 20 அடி அந்த மாதிரி நம் பகுதிகளில் வந்தால் என்னோட இடம் ஒன்றும் கரை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பொருளாக வச்சிருக்கிற கடை, ஜவுளி கடை துணி வேணா காயமாயிரும்.
சரி, இந்த கார் ஒரு 50 கார் எடுத்துருவாங்களா? இப்போ மெட்ராஸ்ல கம்மியா இருக்குது நம்ம ரேட்டு. சார் செகண்ட் ஹேண்ட் காருங்கிறது எனக்கு ஒத்து வரதில்லை சார். ராசி இல்லை சார், இப்போ மெட்ராஸ்ல வந்து 40 லட்ச ரூபா கார் 30 லட்ச ரூபா கார் பேப்பர்ல போட்டுருவான். ஆமா, உண்மை உண்மை உண்மை. நீங்க படிச்சிருப்பீங்க. சார் கார் மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, லேப்டாப் மட்டும் இல்ல, பைக் அதெல்லாம் வேணாம். கார் வந்து ஒரு 40-50 கார் ஒட்டுக்க எடுத்து ஒரு பண்ற மாதிரி வச்சு சர்வீஸ் பண்ணா கண்டிப்பா அதுல கெயின் கிடைக்கும். கெயின் இல்ல, எனக்கே வேணுமே. நமக்கு விளம்பரம் இருக்கிறதுனால கண்டிப்பா வித்துடலாம். விற்கவே வேண்டாங்க, எனக்கே வேணுமே. இல்ல ஒரு 50 கார் எடுத்தா 25 கார் எடுத்து வித்துட்டா 25 கார் கம்பெனி வச்சுக்கலாம். நல்ல உங்களுக்கு நீங்க நல்ல பிசினஸ் மேன் சார். எப்படி சார், என்ன தொழில் பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க பண்ணாத பிசினஸ் பூரா நானும் பண்ணலாம். அப்படியா? ஆனா ஒண்ணு சார், கடவுள் 3 வகையை பிரிக்கிறார் மனிதனை. சோதனை செஞ்சு பார்த்து பணத்தை கொடுத்து பார்ப்பார், அப்புறம் அப்படியே சோதிச்சு கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார், அப்புறம் அள்ளி கொடுத்துருவார். இன்னைக்கு எல்லாங்க நான் மக்கள்கிட்ட கை நீட்டியெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. ஒரு 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 லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டுன்னா 1 கோடி ரூபா கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு 1000 ரூபா நோட்டை வாங்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நம்ப மாட்டான். மனிதனுக்குள்ள பழக்க வழக்கங்கள்ல 10,000 ரூபா கேட்டால் 3 பத்திரத்தில் கையெழுத்து செக்கு வாங்கி அதை கொடு இதை கொடுன்னு கேட்குற காலத்தில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் மக்கள் கொடுக்குற பணத்தை சரியாக ஒருத்தன் புத்திசாலி பயன்படுத்தினால், அது நான் சொன்ன ரூட்டு பாருங்க. இப்போ ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்களோட டைம், உங்களுக்கு தான் டைமு, எனக்கு நான் பேசுறதுக்கு தயார். இல்லை சார், 45 காசுக்கு தும்கூரில் இன்டீரியர் தும்கூர் வில்லேஜில் மட்டை கிடைக்குது. இது பாக்கு மட்டை. பெங்களூர் தாண்டி மைசூர் தாண்டி அந்த உள்ள போயிட்டு டெப்த்தில் வில்லேஜில் போயிட்டோம்னா ஒரு மட்டை 45 காசு கிடைக்குது. எங்கீங்க? அங்க இங்க 1.5 ரூபா இருக்குது சார். 1.40 1.20. சரி விடுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஏன்டா 10,000 மரம் இருக்குது, பாக்கு மரம். சார் மட்டை பூரா எனக்கே கொடுங்க. சரிங்க, எனக்கே கொடுங்க. இருங்க, முதல்ல நம்பர் குறிச்சுக்கிறோம், உங்களை விடக்கூடாது. அதான் வரேன், எனக்கு தங்க காப்பு தரேன்ட்டீங்களா? எப்படிங்க? தங்க காப்பு தரேன்ட்டீங்களா? நான் வரேன். இதுக்குவே தங்க காசு எல்லாமே ஆஃபர் தான் சிவகுமார்னாவே. இந்த பேசுற ஆஃபருக்கு தங்க காப்பு அப்புறம் தான் அடுத்தது. சரி, இப்போ ஒரு 4 டாரஸ் இருந்தால் போதுங்க. 4 டாரஸ் லாரிங்கிறது இன்னைக்கு டாரஸ் லாரியெல்லாம் வாங்கினா பேங்க் கண்ண முடி கொடுத்துருது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் புக் பண்ணேன், HDFC பேங்க்லேருந்து வந்து ஃபைனல் பண்ணிட்டு போயிட்டாங்க. பேங்க் வட்டி உங்களை என்றைக்கும் ஒன்றும் பண்ணாது, அது தெரியும் இல்லையா? அதுதான் நானும் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு 6 மாதம் உங்கள்கிட்ட பேசினேன். இல்லை இப்போ பாருங்க சார், ஜவுளி கடை, ஹோம் அப்ளைன்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பெண்கள் அழகு நிலையம், ஆண்கள் அழகு நிலையம், ஜவுளியில் 3, சந்தைன்னு ஒன்று போட்டிருக்கேன், ஸ்டோர்னு ஒன்று போட்டிருக்கேன், சில்க்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். வரேன் சார், ஒரு 2 நாள் வந்து நம்ம பாட்டு ஒரு பெரிய தொழில் உங்களை கூட்டி போகிறேன். இல்லை இன்னும் சொல்கிறேன் இருங்க, ஒன்றுக்கு டபுள் பண்ணுற தொழில். இல்லை ஏன் சார், இப்போ இத்தனையும் சேர்ந்து வரவு செலவு பேங்க்கில் போடுறப்போ வங்கி அந்த சிசிங்கிற கேஷ் கிரெடிட்ங்கிறது ஒரு 10 கோடி கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய வாங்கலாம் சார். இல்ல அதுக்கு தான் நான் இப்போ வந்து கமர்ஷியலுக்கு வந்திருக்கேன். ரியல் எஸ்டேட்ல எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் வங்கி ரியல் எஸ்டேட்டுக்கு பேங்க்ல பணம் கிடையாது, கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் மக்கள் நாடுனே மக்கள் 10 வருஷம் முன்ன கொடுத்தாங்க. எப்படிங்க சார்? ஒரு 10 இயர்ஸ் முன்ன கொடுத்தாங்க சார், இப்ப இல்ல. அதான் ரியல் எஸ்டேட்டுக்கு சுத்தமாவே கிடையாது, இப்ப இல்ல. பட் ஆனா நான் கார் எடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு என் பேர்ல வந்து 86 கார் இருக்குங்க. சரி, நல்லா ஒன்று புரிச்சுங்க. ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சு ஓட்டிகிட்டு இருந்த சிவகுமார் இன்னைக்கு 86 கார். அதுபோக எனக்கு ஒரு யுனோவா, ஒரு ஸ்கார்பியோ, ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு சஃபாரி நான் ஓட்டுறதில்ல, அது என் பையன் வந்தால் போனாங்க கொடுத்துட்டேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேராசையை தூக்கி போட்டு விட்டு நீங்கள் பெருந்தன்மையுடன் வாழ்ந்தால் கண்டிப்பாக மக்கள் உங்களை பார்ப்பார்கள். ஒன்று ஆசை இருக்கணும் சார், கொஞ்சம் ஆசை இருக்கணும். ஆசை இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியுது. இல்லை, ஆசை சேவை பிரிச்சு பாருங்க. ஆசை வேறு, சேவை வேறு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, இத்தனையும் வச்சுக்கிட்டு நைட்டு 12 நேத்து 1:45 முடிச்சேன் நாமக்கல் டிவியில. கொஞ்சம் பேராசைனா சிவகுமார் 12 மணி வரைக்கும் எதுக்கு பேசணும்? இது பேராசை இல்ல, சேவை சார். வாய்ப்பு கொடுத்துட்டீங்க எனக்கு, அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்க. ரஜினிகாந்த் ஆயிட்டார் சூப்பர் ஸ்டார், ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் போராடிய போராட்டம் அது மாதிரி. மின்சார இந்தியா சிவகுமார்னாவே நம்பிக்கையானவன், ஏமாத்த மாட்டான், ஊரை விட்டு ஓடி போக மாட்டான், உயிரே போனாலும் சொத்தை வச்சுக்கிட்டு தான் போவான். அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா தானே அதை காப்பாத்திட்டே இருக்க முடியும். ஆமா, முதல்ல 8 to 9 பேசிட்டு இருந்தேன், அப்புறம் 9 to 10 வரைக்கும் பேசினேன், அப்புறம் 11 மணிக்கு வரைக்கும் பேசினேன், இப்போ வழக்கமா 2 மணி வரைக்கும் பேசுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய தொழில்களை ஆரம்பிச்சுட்டேன், இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் சார். ஒன்றும் இல்லை, பியூட்டி பார்லர், என்னோட பியூட்டி பார்லர் ஒரே முதலீடு தான் போட்டேன்.
ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மாதம் 4 லட்சம் ரூபா கொடுத்துட்றாங்க. நல்லா பாருங்க, 1 லட்சம் ரூபா செலவுனால 3 லட்சம் ரூபா மாதம். ஒரே தடவை தான் முதலீடு. அதில் வரக்கூடிய ஆயில், அதில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சம்பளம், அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இது மாதிரி 20 நிறுவனம் நடத்தணும்னா மாதம் ஒரு நாளைக்கு டெய்லி சர்வசாதாரணமாக ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. இது பூரா செலவு பண்ணுறதுக்கு சரியா போச்சுன்னா கூட ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்கிறது பூரா மிச்சம் தானே. அதை மக்களுக்கு அள்ளி கொடுங்க சார். சார் நான் சொல்றது ஒன்று புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு இன்னும் சொல்றேன், என் உறவினர்கள்ங்கிற யாரையுமே அண்ட விடுறதில்ல. என் குலதெய்வ கோயிலுக்கு அள்ளி கொடுக்குறேன், அன்னதானத்துக்கு பணத்தை கொடுத்துட்றேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் வீழ்ந்திருந்த பொழுது அல்லது வளர்ச்சி குன்றி இருந்த பொழுது எட்டி பார்க்காதவர்கள் இன்று வந்து தெய்வம் கடவுள்னா சொல்றாங்க. வந்தாங்கன்னா நோட்டீஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எங்கள் ஊரில் இருந்து அந்த நான் பிறந்த அப்பா ஊரில் அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா, வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டீ காப்பி கொடுத்து கோயில் டொனேஷனா அம்மா 10,000 கொடுத்து அனுப்பிச்சுடுங்க, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போகிறதில்ல. ஏனென்றால் நான் சேலம் மாவட்ட மக்களால் வளர்க்கப்பட்டவன். சேலம் மண்ணினால், சேலம் மண்ணை வித்து இன்றைக்கு வெள்ளச்சட்டையும் டிவி, சேலத்தினுடைய சொந்த டிவியில் பேசக்கூடிய அருகதையை தகுதியை கொடுத்த மக்களுக்கு என் உயிரை கூட கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப எனக்கு சொத்து பெருசா? சிங்கப்பூர் சிட்டி நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்கேனே, நான் குளிக்கிறக்கா? சிங்கப்பூர் சிட்டில முருகன் கோவில் கட்டி வச்சிருக்கேனே, நான் கும்பிடுறக்கா? முருகன் கோயில் மட்டுமா இருக்கு சார்? முருகன் கோயில் மட்டுமா இருக்குங்க. ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ற புத்திசாலித்தனமான ஆட்களுக்கு என்றைக்குமே இந்த தொழில் கைவிடாது சார். இன்னைக்கு டல்லா இருக்கலாம். இப்ப சமத்து சிட்டின்னு சொல்லி மத்திய அரசு எல்லா ஊரையும் தேர்ந்தெடுத்துருச்சு. இப்ப முதல் கட்டமாக சென்னையையும் கோவையும் எடுத்துட்டாங்க. சென்னை கோவை கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. இந்த நகருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. இல்ல 10 நம்ம சேலம் 10 சார். சார் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் தமிழகத்தில் வரக்கூடிய அத்தனை பத்திரிகைகளையும், அத்தனை புக்குகளையும், அத்தனை நியூஸையும் உத்து பார்த்துட்டு தான் டிவி முன்னாடி உட்கார்றேன். என்னன்னு சரியா கேட்கல, நீ என்ன சொன்னீங்கன்னு. 10 மாவட்டத்திற்கு திட்டத்திற்கு ஒதுக்கீடு பண்ணாங்க. அதில் முதல் செயல்பாடு சென்னைக்கும் கோவைக்கும். நேற்றைய பேப்பர் முந்தின நாள் பேப்பர் மீதிலாம் ரெக்கார்ட் கொடுக்க விட்டாங்க சார். 100 இன்னும் ரெடி பண்ண விட்டாங்க, ஸ்லோவா ஆயிட்டாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, சேலம் அதில் அடக்கம் சார். சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, நாகர்கோவில் 10 மாவட்டம். அவங்க 2 டைம் கொடுத்துருந்தாங்க. 2 டைம்லயும் நம்ம ஆளுங்க பேப்பர் கொடுக்கல. இல்ல அது அவங்களுடைய அலுவலக பணி. ஆனா இப்ப கோயம்புத்தூருக்கு உறுதிப்படுத்திட்டாங்க சார், சென்னைக்கு படுத்திட்டாங்க. அவங்க கண்டிப்பா எப்படி இருந்தாலும் 1000 ஏக்கர் எடுக்க போறாங்க இல்லையா? இருக்கிறத சார் பண்ண போறாங்க சார். ஒரு சமர்ட் சிட்டிங்கிறது நீங்க மத்திய அரசினுடைய திட்டம் சாதாரணமா இட போட்டுறாதீங்க. ஒரு 1000 ஏக்கர்கள் எடுப்பாங்க. இல்ல புதுசு இல்ல சார், அவங்க வந்து புதுசு இல்ல சார். நல்லா புரிஞ்சுக்கங்க, புது மாதிரியான ஒரு ரோல் மாடல் சிட்டி தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனுடைய வரைபடம் எல்லாம் பாருங்க, நெட்ல பாருங்க, கிடைக்கும். அதாவது புதுசா கட்டடம் கட்டி மக்களுக்கு கொடுக்குறாங்க சமர்ட் சிட்டின்னு. அதுபோக தமிழக அரசினுடைய அம்மாவனுடைய அறிவிப்புகள்லையும் இந்த அம்மாவனுடைய திட்டத்தில் வீடு கட்டின கொடுத்தாங்க இல்லைங்களா, அதையும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்களும் தயாராகிறாங்க. அப்ப இந்த அரசும் அந்த அரசும் போட்டி போட்டு மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கற திட்டத்தை கொண்டு வர்றப்போ நிலம் விற்கிற எங்களுடைய இமேஜ் கண்டிப்பா கூடும். ஆனா உங்களுடைய அனுபவம் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்குது. ஏன்னா என் மனநிலை எப்படி பிரதிபலிச்சிட்டீங்க மனநிலையே. ஆமா கண்டிப்பா. ஏன்னா எனக்கும் கூட நான் ஒரு நாள் சில நாட்கள்ல பார்ப்பேன், இந்த மக்களுக்கு பணமா பேங்க்ல சேவிங்ஸ் பண்றது அப்படின்னு. உண்மையாலும் சொல்றேன், லட்சம் கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி உண்மையானவர்கள், யதார்த்தமானவர்கள், உண்மையை சொல்ல உங்ககிட்ட நான் வெடி பேசுவேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க என்னோட வேணாலும் இதுல சேர்ந்து செய்யுங்க. ஈரோடு மாவட்டமாக இருந்து இப்போ திருப்பூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்ட காங்கேயம்ங்கிற இடத்துல முந்தானத்து போயிட்டு வந்தேன் சார். ஒரே அண்ணன் தம்பி 3 பேர் மட்டுமே, 2 அக்காள் தங்கச்சி 5 பேர், பெரியவங்க தவறிட்டாங்க சார். 300 ஏக்கர் வச்சிருக்காங்க சார். அதான் சார் சார் விலை எவ்வளோன்னு கேளுங்க. 2.5 லட்சம். என்னதெல்லாம் 40 லட்சம் 50 லட்சம் போகும். இல்லை நான் சொல்றேன் என்னன்னு கேளுங்க. 300 ஏக்கர் எடுத்து 10,000 ரூபாய்னு மனைவி போட்டால் மக்களுக்கு எப்படி இருக்கும் சார்? 10,000 தான் மனையே.
மனை பார்த்து கரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெட்ல பார்த்து அவன் பாட்டு போட்டுப்பான். இதுதான் சார் இது இந்த தொழில். சிங்கப்பூர் சிட்டில விட அப்படித்தான் நெட்ல கொஞ்சம் நடந்ததுங்களா? ஆமாமா, நெட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 சைட்டு கரையமாயிருக்கு. அதாவது அப்படித்தான் நினைச்சேன் நான். இல்ல இப்ப நான் இல்ல சார், இப்ப அங்க 2 விஷயம் நான் செய்ய போறேன் உடனே. நான் பத்திரிகை அடிக்கடி போனேன். நான் ஒரு நாள் போனேன் 100 கரையாச்சு. ஓகே, ஆமா, இல்ல 100 இப்ப 2650 தாண்டிட்டாங்க. நாளைக்கு கூட 25-30 கரையும் சார். அதுல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இன்னும் 3000 மனைகளை வெளியே தெரிஞ்சு வச்சிருக்கேன். வெளியே தெரியாத ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். இன்னும் 50 ஏக்கர் நிறைவா வச்சிருக்கேன். சொன்னீங்களா? இன்னும் 50 ஏக்கர் வச்சிருக்கேன். இதே மாதிரி நாமக்கல்ல வச்சிருக்கேன். இப்போ நாளைக்கு ஈரோடுல 2 ப்ராஜெக்ட், ஒன்று 26, ஒரு 16 ஏக்கர் கரை பண்ணுறேன். ஓகேங்களா சார்? இத்தனையும் பண்ணுறப்போ பணம் தேவைப்பட்டே தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் சிவகுமார் கிட்ட நிறைய அண்டா நிறைய பணம் வச்சிருப்பாருன்னு. இல்லை, எனக்கு தெரியாதுல்ல. சொத்து தான் இருக்கும். ₹2 இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாவே எங்களால் பிஸ்னஸை ஜெயிக்க முடியல. நான் சொல்லட்டுங்களா? வேற தொழில் இல்லை. இல்ல, எங்க தொழில் இல்ல. எங்க தொழில் நாங்க பண்ற தொழில் ₹2 வட்டி ₹1 வட்டி பேங்க் கட்ட முடியல. பேங்க்ல வாங்க ₹1 வட்டிக்கு வாங்கினே ஐபி கொடுக்குறான். அப்புறம் பேங்க் அந்த பேங்க் போகுது, டிஆர்டி போகுது, எங்கெங்கே போகுது. ஆனா சாத்திரிகமா 7-8 வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. இல்ல சார், 2006 இந்த திட்டத்தை ஆரம்பிச்சேன். அப்ப என்ன பண்ணணும்னா 25% லாபம் கொடுத்து பார்த்தேன். இப்ப 2005 தான், 9 வருஷம் ஆகி போச்சுல்ல. 2006 காலேஜ் சிட்டி புதுச்சத்திரத்துல இப்போ அந்த மனை இருக்குதுங்க. மனையினுடைய விலை ₹1,00,000. அதில் கட்டிய தொகையில் 25% திரும்பி வாங்கிக்கிற வாய்ப்பு கொடுத்து அரை பவுன் கொடுத்தேன் சார். 13 நாள்ல அந்த சைட்டு 202 சைட்டும் பூரா வித்து போட்டாங்க சார். அதுக்கு அடுத்து இப்போ 60 ப்ராஜெக்ட் பண்ணவனுக்கு ஏதோ கொஞ்சம் மிஞ்சம் நிஜினதாச்சும் இருக்கும்ல. நிறைய இருக்கும். நீங்க தான் சொன்னீங்களா 10,000 சைட் வச்சிருக்கேன். அது வந்து விற்காம, அதாவது வித்துட்டு மிச்சம் இருக்கிறதே வைக்காத. அப்படி ஒரு நமக்கு வந்து நம்மள கிளீன் பார்க்கும் போது அது நமக்கு யூஸ்ஃபுல் ஆயிடும் சார். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது சார். இல்ல, ஒரு காலம் கிளீன் பார்த்தா கூட பணம் கொடுத்தவங்க இல்லைன்னா தானே எதையோ ஒன்று கொடுத்தா கம்முன்னு போறான்ல. இப்போ சந்தோஷ் நகர் அப்படின்னு ஒன்று நம்மளுடைய எட்டிக்குட்டை மேடு பகுதியில் போட்டிருக்கேன். அந்த நகரை வந்து 18 மாதத்துக்கு பின்னாடி கரை பண்ணிக்கங்க. 18 மாதத்துக்கு பின்னாடி 50% லாபத்தோட பணத்தை வாங்கிட்டு இடத்த கொடுங்கன்னு சொன்னேன். அவசரப்பட்டு நிறைய பேர் எனக்கு கொடுத்துட்டாங்க. பாருங்க, நல்ல நேரம். அங்கே தான் தொழில்பேட்டை வந்துருச்சு. பூமி பூஜை போட்டாங்க, பேப்பரில் வந்துருச்சு, நெட்டில் வந்துருச்சு. தொழில்பேட்டை அங்கே வந்துருச்சு. பைபாஸ் ரோட்டில் அளந்துட்டாங்க. இப்போ என் சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100 அடி ரோட்டில் பைபாஸ் ரோடு, டோல்கேட் அந்த பகுதியில் அமையுது. 26 சைட்டு வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், ஒவ்வொரு சைட்டும் 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சா. நான் என்னுடைய எதிர்பார்ப்பே என்கிட்ட மிச்சம் இருக்கிற சொத்து பலம். எனக்கு சொத்து பலம், மனசும் பலம். மனசு பலம் இல்லாம சார், மரம் முறிந்தால் கூட விறகாகலாம், மலை சரிந்து பாறையாக உருண்டா கூட சாமி சிலையாகலாம். மனம் உடைந்தால் அவ்வளவுதான். ஒரு போதும் மனம் உடைய மாட்டேன். தன்னம்பிக்கை இல்லாம மரமும் ஒண்ணுன்னா இல்ல. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, எனக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவத்துக்கு வந்துட்டேன். காக்கையா பிறந்தா கூட பறக்கலாம், மயிலா பிறந்தா பறக்கலாம். தன்னம்பிக்கை இல்லாதவங்க எதுவுமே இல்ல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் புது தொழில்களை ஏற்படுத்தி என் உபதொழில் மூலியமாக என்னுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு வருவாயை ஈட்டி விடுவேன். இப்ப இந்த உதாரணம் பாருங்க. இப்ப 100 மிஷின் கொடுத்துருக்கிறேன் சார், பாக்குமட்ட மிஷின் 45 காசு 50 காசுக்கு. அது இன்னொரு ரகசியம், மிஷின் நல்ல புது மாடலா சார்? பூரா புத்தம் புதுசு தான் கொடுக்குறேன், புதுசு தயார் பண்ணி கொடுக்குறேன். வாழப்பல்ல VMC எல்லாம் போட்டிருந்தாரு, ஒரு 10 மிஷின் போட்டிருந்தாரு, அவங்க எல்லாம் மூடிட்டாங்க. சரி, அது காரணம் சொல்லிடுறேன். இதுல 3 விஷயம். இதுல 3 விஷயம் என்ன ப்ராப்ளம்னா, மட்டை வந்து கிடைக்காது. குறிப்பிட்ட காலத்துக்கு டிமாண்டு, குறிப்பிட்ட காலத்துக்கு கிடைக்கும். அப்ப ஸ்டாக் வைக்கிற தகுதி இருக்கணும், அதுக்குண்டான இட வசதி இருக்கணும். இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாகனம் வேணும், அது என்கிட்ட இயல்பிலே இருக்கு. ரெண்டாவது, மார்க்கெட்டிங் பண்ணி தயாரித்து தட்டை விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் வேணும். இப்போ இன்னைக்கு இந்த டிவி நாளைக்கு இதே சேட்டலைட்டா மாறலாம். சிவகுமார் இங்க உட்காந்துட்டே சிங்கப்பூர்ல இருக்கிறவனுக்கு 10 லட்சம் மட்டை சேட்டலைட் கொண்டு சார். இது என்ன பெருசு சார்? வேண்டியது நம்ம அதுக்கு இடமா போடுங்க. சேட்டலைட்லாம் போட்டு இப்போ வருமானமே இல்லை. நான் அதனால தான் சார், நான் எல்லா விஷயத்தையும் தீர யோசித்து 4 பேர்த்தோட அனுபவத்தை கேட்டு தான் செய்வேன். அது வேண்டியதில்லை. நம்ம நிலத்துல போட்டால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி 4 பங்கு சேர்ந்து வந்துடும். இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ என்னுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே என்னன்னா, நான் உங்களுக்கு ₹1 தரணும்னா ₹3 சொத்து என்கிட்ட ஸ்டாக் வச்சுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நடு இரவு 12 மணிக்கு எழுப்பினாலும் சிவகுமாரிடம் ஒருவர் ஏமாந்து போனாரும் அந்த பேரை எடுக்கிறது ஒன்று,
அதுக்கு இந்த காலத்திலே கடவுள் நம்மளோட உயிரை எடுத்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பெரும் ஆசையெல்லாம் கிடையாது சார். மக்களிடம் நல்ல பேரோட வாழணும், இந்த தொழிலை மட்டுமே கடைசி வரைக்கும் செய்யணும். தொழிலில் சுனாமி வராத பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம தகுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். தொழிலில் சில சார் பிரச்சனையே வரக்கூடாதுன்னா மனசுல பெறக்கூடாது சார். இல்லை நான் சொல்றது தொழிலில் சுனாமினா தொடர்ச்சியா ரெகுலரா கையில வந்துட்டு போயிட்டு இருந்தா தானே எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வாங்கணும் இருக்கணும். அதில் சுனாமினா என்ன, தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு ஸ்கீமோ இல்லை பெரிய லாக் ஆகுற மாதிரி ஒரு இதோ. இப்ப சார் அரசு வந்து இந்த இடம் விற்க கூடாதுன்னு சொல்றேன். நிறைய பேர் இப்ப நம்ம ஓடல் சக்தி பத்தில ஒரு ஆட்டோமொபைல்ஸ் இருந்துச்சு அந்த காலத்துல, பெரிய ஆட்டோமொபைல்ஸ் மறந்து போயிட்டேன். அவங்க வந்து மீன் பண்ணிக்கு போய் லாஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் தெரியும். தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான். நான் சொல்றது தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஓடி போனவனும் கெட்டான். இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க துணிக்கடை சிவகுமாருக்கு தெரியாதுன்ட்டு. 1900 இது ஒன்றும் பிரச்சனை. இது வந்து ஏஜென்சி, நீங்க செய்யறது பூரா ஏஜென்சி. நோ 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 தப்பு. ஒன்று புரிஞ்சுக்கங்க, 10 ரூபாய்க்கு 50 ரூபாய் வைங்க, இல்லைன்னா 8 ரூபாய் விட்டுட்டு அன்னைக்கே பணம் பண்ணிக்கலாம். 20 வருடத்திற்கு முன்பாக, சாரி கரெக்டா 20 வருடத்துக்கு முன்பாக அப்ப வந்து காக்காப்பாளையத்தில் ஸ்டேஷன் ரோட்டு மேல இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி இளம்பிள்ளைக்கு நடந்து போய் 300 to 290 ரூபாய்க்கு அபூர்வா சில்க்ஸ்ங்கிற சேலை இதுல 50 இதுல 50 கையில கட்டி பேப்பர்ல கட்டி கொடுப்பாங்க. அந்த நார் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படி சுமந்துட்டு நடந்துட்டு போறப்ப இந்த கையை அறுத்து ரத்தமா பண்ணிரும். இளம்பிள்ளையில இருந்து காக்காப்பாளையத்துல போய் 10 மணி நைட்டு பஸ், 10 பஸ்ல ஒரு பஸ் நிறுத்துவாங்க. அந்த பஸ்ல கெஞ்சி கூத்தாடி அந்த டிரைவருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற இடத்துல அந்த சந்துக்குள்ள அந்த சேலையை வச்சு அப்படி வந்து சிவகுமார் அதிகாலையில 3:30 மணிக்கு போய் தாராபுரம்ங்கிற இடத்துல இறக்கி வச்சு கடைக்கு கொண்டு போய் அப்பவே ஓபன் பண்ணி வச்சு 6 மணி 6:30 மணிக்கு திடீர்னு கல்யாணத்துக்காரங்க வந்தாங்கன்னா 1000 ரூபாய்க்கு அந்த சேலையை வித்தவன். அன்னைக்கு 300 ரூபாய் சேலை 1000 ரூபாய்க்கு வித்தவன். எவ்வளவு வேணாலும் வைங்க, தூக்கிட்டு கையிலே தூக்கிட்டு போயிருக்கீங்களா? கையில தூக்கிட்டு போகணும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க போய் லோக்கல்ல வந்து அந்த படிப்பு இல்லாதனால எதுனாலும் அந்த அனுபவ பாடம். சார் என்னை இந்த தொழில முதன் முறையா எனக்கு தூக்கி என்னை அப்படியே நிமிர்ந்து அப்படியே அப்பா அப்படியே நிமிர்ந்து வச்சது எது தெரியுங்களா? நான் முதல்ல இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட். அதுக்கு முன்னாடி வந்து முல்லை நகர்னு சொல்லி பழனியில் என்னுடைய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நண்பர் அண்ணா போட்டார். இது வித்து குடியா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னாரு. 6 சைட்டு வித்து கொடுத்த ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அது ஒன்று, அது ஒரு பாடம். அதுக்கு பின்பாக வயது முதிர்ந்து ஒரு கட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் எனக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனியில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துட்டு போனாங்க தெரியுங்களா? 1 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு இதுலேயே இடம் அட்வான்ஸ் பண்ணணும், நிறைவேற்றி சொல்லு, மீதி பணத்தை வந்து கொடுத்துட்டு கரை பண்ணுறேன்னு. அந்த இந்த ஹீரோ ஹோண்டா பைக் ஒன்று தான் எனக்கு கையில். சுற்றுதுன்னு சுற்றி ஒரு 4.25 ஏக்கர் இடத்த திண்டுக்கல் டு கரூர் வரக்கூடிய பைபாஸ் ரோட்டில் திண்டுக்கல்னுடைய கலெக்டர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் பூதிபுரம் அப்படிங்கிற ஊரில் 4.5 ஏக்கரை 10.25 லட்சம் ரூபாய்க்கு பேசி 10.25 லட்சம் பேசி 10,001 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஃபோன் பண்ணேன். வந்தாங்க. அவங்க 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு 3 மாத டைமில் கரை பண்ணிக்கிறேன்ட்டு போயிட்டாங்க. என் கையில் அப்போ வந்து மீண்டும் அவங்க வந்து இந்த செலவுக்கெல்லாம் அன்றாடம் ஆகிற செலவுக்கெல்லாம் நீ பேங்க் மூலிமா பணம் அனுப்பிச்சிட்டே இருக்கிற, நீ செலவு பண்ணிவிட்டு பில் அனுப்பிச்சுடுனாங்க. 10 நாள் சார் நிறவி அளந்து முட்டுக்கல் போட்டு அதுக்கு வந்து வின்னர்ஸ் கார்டன் பேர் வச்சு, அன்னைக்கே முதல் பேர் எது வச்சுருந்தீங்களா? வின்னர்ஸ் கார்டன். இன்னைக்கும் இருக்குங்க. அனில் சேமியாவிலிருந்து பிரிந்து வந்தவர் என்னுடைய இடத்துல தான் அந்த சேமியா கூடமே போட்டிருக்கேன். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். 10.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்றேன் சதுரடி. 10.25 லட்சம் ரூபா நமக்கு 35,000 ரூபா அடக்க வருங்க. 110 ரூபாய்ன்னு விற்றேன். எவ்வளோங்க சதுரடி? சார் எண்ணி 43வது நாள் கணக்கு கட்டுறப்போ 63 லட்சம் ரூபா உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன். எனக்கு 5 லட்சம் ரூபா கட்டு எடுத்து கையில் கொடுத்தார். அந்த கையில் வாங்கின அன்னைக்கு தான் நான் வெற்றியினுடைய உச்சத்தை இந்த வாழ்க்கையில் இருக்குன்னு அனுபவித்தேன். முதல் ப்ராஜெக்ட் 43 நாளில் 5 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு வீடு, பெரிய வீடு. 5 லட்சம் கிடையாது, அது முதல் படிக்கட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது பணத்துக்குலாம் சரி என்ன பண்ணுவேன்னு பாருங்க. மழை பெஞ்சிச்சுன்னா ஓடி அது சார் அங்கே அப்போ மழை பெஞ்ச காலம். மழை பெஞ்சதுன்னா ஓடி போய் நானே மம்புட்டி மொடப்பாறை எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டு அதெல்லாம் அந்த ஒரு வாய்க்கால் மாதிரி பறித்து வெளியே போக வச்சு
மறுநாள் காலையில் வந்து பார்க்குறவங்களுக்கு அங்கே தண்ணி தேங்கி இல்லாத அளவுக்கெல்லாம் செஞ்சு அங்கேயே மண்ணு போட்டு ஒரு குடிசை மாதிரி போட்டு வச்சுருந்தேன் ஓலைத்தடுக்கில். அங்கேயே தூங்கிடுவேன். காலை எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸு மீட்டிங்கு, டிவியில் அங்கே சூப்பர் டிவின்னு திண்டுக்கல்ல ஃபேமஸ் இன்றைக்கும் இருக்குது, ரமேஷ் அண்ணான்னு சொல்லி பேர், இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அன்னைக்கு பார்த்தோன்னா ஆச்சரியத்தோடு பார்ப்பார், எப்போ ஏற்பட்ட வளர்ச்சிக்கு போயிட்டீங்க பாரு. அந்த டிவியில் 1 மணி நேரம் பேசுவோம் சார், அந்த இடம் விற்றேன். அடுத்து கைலாசநாதர் கோயில்னு சொல்லி இருந்துச்சு, அங்கே சௌந்தர்யா கார்டன் போட்டேன், அது 40 நாளில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பட்டி வீரன்பட்டின்னு சொல்லி. நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னே பேசிட்டு இருந்தேன், ஃபோனில் உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கே சொன்னீங்க நான் திண்டுக்கல்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். நான் உண்மை தான் சொல்லுவேன், எங்கிட்ட வேற ஒன்றும். 2 மாதத்துக்கு முன்னே அந்தூர் டிவிக்காரன் உங்ககிட்ட பேசுகிறான். அங்கிருந்து அந்த ஊருக்காரன் வந்து இந்த என்னமோ கனெக்ஷன் பண்ணுறது அந்த ஊருக்காரன் உங்ககிட்ட போன்ல நேரடியா பேசினாப்ல. ஆமாங்க, அவங்க நல்லா 25 வருஷத்துக்கு மேல கேபிள் தொழில இருக்கிறவங்க. இல்ல அவங்க இல்ல, அந்த ஊருக்காரங்க உங்ககிட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்ன நைட்ல பேசுறாங்க. ஆமா 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 ஆமா. அப்ப நீங்க சொன்னீங்க இந்த விவரத்தை, நான் திண்டுக்கல்ல தான் ஃபர்ஸ்ட் நான் தொழில் ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி சைட்டை போட்டோம் அப்படின்னு நீங்க அதை சொன்னீங்க. நான் அன்னைக்கே கேட்டேன், இதை வந்து 2 மாசத்துக்கு முன்ன 3 மாசத்துக்கு முன்ன இருக்கும் நீங்க சொன்னீங்க. இதை யதார்த்த வாழ்வுக்கு இன்னைக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. இது யதார்த்தமா தான் நீங்க சொன்னீங்க. இப்ப இது கரெக்ட் தான், யதார்த்த வாழ்வு தான் நிலைச்சு நிற்கும். இல்லை யதார்த்தமா போனாதான் பிசினஸே ஆகும். ஆமா சார், நான் நம்புறது யார் நம்புறாங்களோ இல்லையோ, முருகன் தலத்தில் எப்பொழுதுமே என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படும். ஒன்று, நான் அஸ்ட்ராலஜி ரொம்ப நம்புறேன், அஸ்ட்ராலஜி ரொம்ப ரொம்ப நம்புறேன். என்னுடைய ராசி அடுத்த வரக்கூடிய 20 வருடங்களுக்கு ராஜ்யம். சார் ஒன்று புரிச்சுங்க சார், ஒரு மனிதனுக்கு எல்லோருக்கும் கோவிலை சொந்த காசில் கட்டுற பாக்கியம் எல்லோருக்கும் அமைவதில்லை. கண்டிப்பாக 5வது கோயில் கட்டுறேன் சார், 5வது கோயில் 1 லட்சம் மக்களை திரட்டி, ஒத்த மனுஷன் சிவகுமார் 1 லட்சம் மக்களை திரட்டி சிங்கப்பூர் சிட்டியில் ஒருத்தவங்களை அத்தனை பேர்த்துக்கும் சலிக்காமல் சாப்பாடு கொடுத்து வந்தவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து இசை நிகழ்ச்சி கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தினேன். யானை வச்சு குதிரை வச்சு நான் வந்திருப்பேன். 2வது நாளே வந்திருந்தேன். நீங்கள் முதல் நாள் வந்திருந்தீங்கன்னா அந்த காட்சி பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சி. நான் 2வது நாள் நினைக்கிறேன். ஆமாம், நம்மளுக்கு பக்கத்தில் பிடிச்சிருந்த ஆள் அங்கே இருந்தான். ஆமாம், உங்கள் சைட்டுக்கு பக்கத்தில் இருந்தாப்ல. அவரை இதில் என்னென்ன சார் புத்திசாலித்தனம் என்னென்னா, பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்மளுடைய ஆடம்பரமான லைஃபு, சிங்கப்பூர் போகிறது, மற்ற அமெரிக்கா போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நான் என்னோட வீட்டை விட்டு ஆஃபீஸு. ஆமாம், அமெரிக்கா சிங்கப்பூர்லாம் நம்ம பேர்லேயே வச்சுக்கிறோம். நான் எதுக்கு அங்கே போயிட்டு கண்டிப்பாக வந்து நேராக பார்க்குறேன் சார் உங்களை. இல்லை, என்னுடைய குறிக்கோளும் நான் போகிற பாதையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒரு ரியல் எஸ்டேட் நடத்துகிறவன் 6 மணிக்கு மேலே அட்டகாசமாக ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் அட்டகாசமாக ஒரு பாரில் உட்காந்துட்டு அழகாக டைம் பாஸ் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் டெய்லி பேசுகிறேன்னா எவ்வளவு ஃபயர் இருக்கணும், எவ்வளவு வெறித்தனம் இருக்கணும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு. நம்பிய மக்களுக்கு நம்மளுடைய உயிரை கொடுப்பது பெருசல்ல, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்னுடைய கோல். என்கிட்ட 10,000 ரூபா கொடுத்துட்டு 10,000 சம்பாரிச்சு போனவங்க கூட வாழ்த்துவாங்களா இல்லை மோசம்னு சொல்லுவாங்க? கண்டிப்பாக வாழ்த்துவாங்க. இப்போ எதிர்பார ஆப்போசிட் நினைக்கிறேன் கூட, சிவகுமார் மாட்டிட்டாரா என்னமோ தெரியல, இவ்வளோ தடுமாறுறாருன்னு நினைப்பான் ஒரு சிலர். எதுக்கு தடுமாறணும்? நமக்கு தான் தெரியும் அதனுடைய உற்சாகம். அதுல குறிப்பா எனக்கு மட்டுமே தெரியும். தவறி வீழ்வது குற்றமில்லை, தடுமாறி வீழ்வது குற்றமில்லை, தடிக்கி வீழ்வது குற்றமில்லை, வீழ்ந்து கிடப்பது குற்றம். எந்திரிச்சிடணும். பழி உன்னை சூழும் பொழுது கூட அதில் இருந்து விலகி வருவதற்குண்டான இது அந்த டெலிகா பணம் சரி பண்ணிக்கலாம் சார். 100%. 3 மாசத்துக்கு முன்னாடி ஓகே ஆயிடுச்சுங்க. சென்னையினுடைய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஐயா சுப்பையா அவனுடைய கோர்ட்டு தலைமையில் இந்த பானம் விற்பதற்கு எந்த தடையும் இல்லைங்கிற சான்றை கொடுத்துட்டாரு. சாப்பிட்டவர்கள்லாம் கூப்பிட்டு உணர்வுபூர்வமாக சார் சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறப்ப தான் நான் உணர்ந்தேன் நம்ம நல்லது பண்ணியிருக்கோன்னு. சார் ஒன்று புரிச்சுக்கங்க, ஒரு பானத்திற்கு சிரமம் வந்துச்சு, இன்னைக்கு 6 பொருள் கூடிருச்சு. எது தெரியுங்களா? கற்றாழை சாரை சொந்தமாக தயார் பண்ணி கொடுத்து, அதாவது சொந்தமானா அப்படியே இயற்கையில் சொந்தமாக கொண்டு வந்திருக்கேன். சர்க்கரை நோயை கொள்ளக்கூடிய சர்க்கரை கொல்லி, அது புது பானம் கொண்டு வந்துட்டேன். தேன் கலந்த இஞ்சி கலந்த கற்றாழைச்சாறு, அதாவது தேனும் இஞ்சியும் அதிகாலை ஒருவன் உண்டு வந்தால் வயிற்று சுமை, வயிற்று பாதை முழுவதும் நீங்கும். இந்த கருவேப்பிலை இருக்குல்ல சார், கருவேப்பிலை வந்து சர்க்கரையும் வயிற்று உடம்பு நல்ல உடம்பு குறைக்கிறது, சர்க்கரை கண்டிப்பா 100% கட்டுப்படுத்தும். அதை பானமாக ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பண்ணுங்க. இல்லை சார், சார் ஒண்ணுமே வேண்டாம் சார். காலையில் நெல்லிக்காய் ஜூஸ், மதியம் கற்றாழை ஜூஸ்,
சொல்றேன் இருங்க. இரவு திரிபலான்னு சொல்லக்கூடிய கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் மூன்றும் சேர்ந்த கலவை. அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜூஸ் வடிவிலும் கொடுத்துட்டேன், சூரண வடிவிலும் ரெடி பண்ணிட்டேன், டேப்லெட்ஸ் வடிவிலும் சரி பண்ணிட்டேன். நான் நிறைய நேரம் பாருங்க லைவில் ப்ரோக்ராமில் அந்த 3 திரிபலா 3 துளசி எல்லாமே டேப்லெட்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு டேப்லெட்ஸ் பண்ணிட்டேன். அந்த டேப்லெட்ஸ் எடுத்து அழகாக போட்டு அவ்வளோ ஒரு முடக்கு குடிச்சா உள்ளே போயிடுது. சரி, எப்பொழுதெல்லாம் வயிற்றில் உங்களுக்கு உபாதை வருதோ 2 திரிபலா டேப்லெட்ஸை ஜூஸை குடிங்க, 10 நிமிஷம் ரிலீஃப் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லை, மனிதன் என்று மீண்டும் வாழ்க்கையில் இயற்கையை நேசித்து வாழ்ந்தால் தான் வாழ முடியும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மனிதன் இனிமேல் வாழும் பொழுது இயற்கை பொருளை அதிகமாக உட்கொண்டால் மட்டும்தான் இயற்கையாக இருக்க முடியும். செயற்கை பொருளை உட்கொண்டால் செயற்கையாகத்தான் மாற முடியும். எனவே கடவுள் ஆழ்ந்த அந்த காலங்களிலே மனிதனுக்கு இயற்கையை படைத்து இறைவன் இயற்கையை படைத்து விட்டு சென்று இருக்கிறார். ஒரு வேப்பிள்ளை, ஒரு கறிவேப்பிள்ளை, ஒரு சீரகம், அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அகத்தை சீர்படுத்தக்கூடியது. சீரகத்தை நீ குடிங்க, வயிறு சுத்தமாயிடும்.